Hi friends, எல்லாரும் இந்த PLAYLIS versionல எப்படி இருக்கீங்க? சேஃபா இருங்க, வீட்லயே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம Visual Studio கோட் ஓபன் பண்ணிக்கலாம். Visual Studio கோட்ல இப்போ நம்ம ஸ்கிரீன் இந்த 1 அந்த லைன் இருக்கிறது மட்டும் நம்ம ஜூம் பண்ணா நம்ம கண்ட்ரோல் வந்து ஸ்க்ரால் பண்ணலாம். அதே நம்ம ஃபுல் ஸ்கிரீனும் ஜூம் பண்ணனும்னா நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் வந்துட்டா ஃபுல் ஸ்கிரீன் ஜூம் ஆகும். இப்போ எனக்கு இதே ஓகே தான். இந்த டைப் பண்ணுறது மட்டும் நான் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் எப்படி வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம கொஞ்சம் இப்போ டீப்பாக போகலாம். இப்போ நான் இந்த இடத்துல சில வேரியபிள்ஸ் கொண்டு வந்துக்கிறேன். y equal to 1 அப்புறம் x equal to 2.5 அதாவது ஒரு ஃப்ளோட்டு. அப்புறம் z equal to ஒரு ஸ்ட்ரிங் டைப் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்கில் நான் பிரவீன்கிற கிரேட் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இப்போ ரன் தந்தால் நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பிகாஸ் நம்ம எந்த ஒரு கமெண்ட்டு தரவே இல்லை. இந்த இடத்துல நம்ம இப்போ எப்படி இது எப்படி ஒரு இன்ட்டுங்கிறது நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுன்னு செக் பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ டைப் அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம அது என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ டைப்பை நம்ம சும்மா இப்போ டைப் நார்மலாக டைப் பண்ணால் வராது. இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம டைப்புங்கிற டைப் பண்ணுவோம். டைப்புங்கிற டைப் பண்ணி இப்போ நம்ம பிரிண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான், அதனால தான் நான் ப்ராக்கெட் சொல்லுவீங்க. டைப்புங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான், அதனால தான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் தான் அது ஃபங்க்ஷன் கன்சிடர் ஆகுது. இந்த இப்போ டைப்புக்குள்ளே நான் இந்த இடத்துல ஒய் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ரன் தந்துடுறேன். இதை பார்த்தாலே தெரிஞ்சது உங்களுக்கு இந்த இடத்துல கிளாஸ் டாட் இல்லை கிளாஸ் இன்ட் அப்படின்னு வச்சு, அதாவது ஒய்ங்கிறது 1, அதாவது ஒய்னா இன்ட் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ் அப்படிங்கிற டைப் பண்ணிட்டு ரன் தரேன். பாருங்க இந்த இடத்துல ஒரு ஃப்ளோட்டுன்னு வருது, அதாவது 2.5 அதாவது ஒரு டெசிமல் நம்பர், அதனால ஃப்ளோட்டுன்னு சொல்லுது. இப்போ இந்த இடத்துல ஜெட் அப்படிங்கிற டைப் பண்ணிக்கிறேன். ஜெட் டைப் பண்ணிட்டு ரன் தந்துடுறேன். ரன் பண்ண நேரத்துல எஸ்டிஆர்னு வந்துச்சு. எஸ்டிஆர்னா வேறு எதுவும் இல்லை, ஸ்ட்ரிங்ஸ்னால் நம்ம எஸ்டிஆர்னு சொல்லுவோம். இப்போ நான் இந்த இடத்த இந்த பிரிண்ட் கமெண்ட் டெலிட் பண்ணிட்டு இந்த 2.5க்குங்கிறதுதான் நான் இந்த இடத்துல ஒரு ஃப்ளோட்டே டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலையும் நான் ஹலோங்கிற ஃப்ளோட் டைப் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, சாரி, அது ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் ஹலோ அப்படிங்கிற டைப் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணுவோம். பிரிண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஜெட். நான் போன வீடியோவில் எப்படி இந்த நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி இந்த ஸ்ட்ரிங்ஸ் எப்படி ஆட் ஆனால் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ ரன் தந்துடுறேன். இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு ஹலோ பிரவீன் அப்படிங்கிற டைப் ஆகி வந்துருச்சு. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டுக்கு பதிலாக இந்த நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டுங்கிறது தான் ஒய் ப்ளஸ் ஜெட் அப்படின்னா ஒரு இன்டீஜர் ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரிங்கு. இப்போ டைப் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல டைப்பரை அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட் டைப் எஸ் ஃபார் ப்ளஸ் இன்ட் அண்ட் எஸ்டிஆர். அதாவது இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு இன்டீஜரையும் நம்ம எஸ்டிஆரையும் ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஒருவேளை இந்த ஹெலோங்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த இடத்துல நான் ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கிறேன், 2ங்கிற நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பிரவீனுங்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துலயே ஸ்ட்ரிங்ஸ்குள்ள 2ங்கிற டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒய் ப்ளஸ் ஜெட் அப்படிங்கிற டைப் பண்ணி ரன் தந்துடுறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இந்த இடத்துல ஒய்
ஒய்ங்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ன்னு மாற்றிடணும். பிகாஸ் நம்ம எக்ஸில் தான் சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் ஜெட் போட்டு நீங்கள் சொல்லுவீங்க 2 + 2 = 4 அந்த ஆன்சர் வரும்பீங்க. ஆனால் இப்போ நான் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் 22ன்னு வந்திருக்கு. நீங்கள் நினைப்பீங்க இந்த இடத்துல ஏதாச்சும் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கலாம், இல்லைன்னா நம்ம விசுவல்ஸுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் இது ப்ராப்ளம் கிடையாது. இதை கான்கேண்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்கேண்டினேஷன்னா வேறு இல்லை, நம்ம ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே ஏதாச்சும் நம்பர் டைப் பண்ணி அதை ஆட் பண்ணோன்னா அது வந்து ஆன்சர் வந்து அப்படியே வந்துடும். அதாவது 2 + 2 இப்போ 2 அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இல்லை 2 + 2 ஏதாவது 10 அப்படிங்கிற டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ரன் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள், 210 அப்படிங்கிறதே பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. நம்ம 2 × 10 2 + 10 12 அந்த மாதிரி வரல. இது எப்படி நம்ம நார்மலாக கொண்டு வருது அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம அது எப்படி நார்மலாக கொண்டு வரதுன்னு பேர் என்னென்னா டைப் கேஸ்டிங்னுவாங்க. டைப் கேஸ்டிங் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.